இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் நம்முடைய இருக்கார். திரு முத்தரசன், உங்களுடைய முதல் கட்ட பார்வை திரு வைகோ இந்த தேர்தலில் போட்டியிடாத பற்றி. வைகோ தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்து இன்றைக்கு ஒரு வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருந்தது. நேற்றைய தினம் அவர் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற பொழுது அங்கே சிலர் அவருக்கு எதிராக கோஷமிட்டு ஒரு கலகத்தை தூண்ட முயற்சித்திருக்கிறார்கள். இந்த கலகத்தை விளைவிப்பதற்குள்ள முயற்சிக்கு பின்னால் யார் இருந்து செயல்படுகிறார் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே தன்னை வைத்து ஒரு ஜாதிய கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். தனக்குள்ள பதவியை காட்டிலும் சமூக ஒற்றுமையே முக்கியம் என்கிற காரணத்தினால் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதுதான் யதார்த்தமாக நடந்திருக்கிறது. திரு டி கே இளங்கோவன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவர் சொன்னதை நீங்க பார்த்திருக்க முடியும். வைகோ போன்ற ஒரு முதுபெரும் தலைவர்கள், தமிழ்நாட்டு அரசியல் 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அனுபவம் கொண்ட தலைவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணெய் வைத்து ஜாதி மோதலை தூண்ட பார்க்கிறது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லும்போது அதற்கான ஒரு பின்னணி ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வியா இருக்கிறது. அதாவது அவங்க என்ன ஆதாரம் சொல்ல முடியும்? தூண்டி விட்டு கலைப்பு விட்டு ஜாதியை சொல்லி கலைப்பு விட்டு ஒழுங்கிட்டு வேலை பார்க்கிற பல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இது ஒரு வேலை. திமுக நேரடியாக எதுலையும் களத்துல இறங்காத, எல்லாமே மறைமுகமா தான் செய்யும். அதுல இது ஒரு பகுதி. இதுக்கு எப்படி ஆதாரம் எப்படி காமிக்க முடியும்? அவங்க இல்லைன்னு மறுக்கட்டும், நாங்கள் தூண்டல அப்படின்னு மறுக்கட்டும். இல்ல, நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்வோம், அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கணுங்கிறது சரியா இருக்குமா? இப்ப அவர்கள் சொன்னது போல, அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி போல உண்மையாதானே வைகோ மேல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும், அவர் மேல ஏதாவது ஒரு களங்கத்தை உருவாக்கணுங்கிறதான அவன் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இது. அங்க பதவி முக்கியமா, சமூக ஒற்றுமை சமூக ஒற்றுமை தான் முக்கியம். அதனாலதான் அவர் விளைவிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல, வைகோவுடைய நோக்கத்தை நாம் சந்தேகிக்க முடியாது. அவர் எப்பயுமே ஜாதி மத மோதல்களுக்கு அது போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக தான் இருந்திருக்காரு. திமுக தலைவர் விமர்சனத்துக்கும் கூட தானே முன் உடனே மன்னிப்பு கேட்டார். ஆனால் திமுக கேள்வி என்ன, காட்டுமன்னார் கோயில்ல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரு திருமாவளவன் போட்டியிடுகிறார். ரொம்ப சென்சிட்டிவான தொகுதியா பார்க்கப்படக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில பண்ணாம, உளுந்தூர்பேட்டையில விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில பண்ணாம, கோயில்பட்டி வரைக்கும் போய் அங்கதான் பண்ணணுமா அப்படிங்கிறது திரு டி கே இளங்கோவன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வியா இருக்கிறது. ஏங்க, அவருடைய சொந்த தொகுதியில அவர் பண்றது தப்பா? அப்படின்னா அங்க பண்ணக்கூடாதுன்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்களா? அவரு பக்கத்து அவரு சொந்த தொகுதிக்கும் அடுத்த தொகுதி அது கோவில்பட்டி, அவருக்கு நல்ல அறிமுகமான தொகுதி. அந்த ஊர்ல அவர் போட்டி போடுறாரு. அது போட்டி போட தப்புன்னு சொல்றாங்களா திமுக? இல்ல, அப்படி சொல்லல. அந்த இடம் அவ்வளவு தூரம் போய் நாங்க கலவரம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாங்க. அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, ஜாதி மோதலை தூண்டுதல் என்ற குற்றச்சாட்டு அந்த தொகுதியில மட்டும் ஏன் வைக்கப்படுகிறது? திமுக அனைத்து தொகுதியிலும் குற்றச்சாட்டு இருக்கலாமா? இந்த குற்றச்சாட்டு நியாயம் இல்லைங்கிறது அவருடைய வாதமா இருக்கிறது. வைகோவை பலவீனப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறவில்லை. இப்பொழுது இந்த முயற்சியில் ஈடுபட்டு இந்த ரொம்ப மோசமான இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை என் குற்றச்சாட்டு. நன்றி திரு வைகோவையும் அதிமுகவையும் பலவீனப்படுத்த பல முயற்சிகள் எடுத்தார்கள். எதுவும் வெற்றி பெறவில்லை. கடைசியாக இந்த ஆயுதத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆயுதத்தையும் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வைகோ அந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் திரும்ப போட்டியிட வேண்டும் என்று நீங்க வலியுறுத்துறீர்கள் இல்லையா? அவர் போட்டியிடுவது நல்லது. பொதுவாக அவர் இதை கண்டு நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. நான் போட்டியிட வேண்டும் என நான் வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.